நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக கடந்த குரல் பதிவில் மழை வாய்ப்புகளில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது வேலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்களானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதனுடைய உக்கிரத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பரவலான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதி கடந்த குரல் பதிவில் நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் பரவலான மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் வலுவான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு தேதி 10/7/2024 ஜூலை மாதம் 10ஆம் நாள் 2024ஆம் வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 10 மணி ஆகிறது. கடந்த காணொலியை நான் 8 மணிக்கு பதிவு செய்திருந்தேன். இப்போ நான் 10 மணிக்கு பதிவு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடந்த காணொலியில் மழை வாய்ப்புகளில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தஞ்சாவூர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக வல்லம் சுற்று வட்டார பகுதிகளில் தஞ்சாவூரும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது, தஞ்சாவூரினுடைய புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் இருந்தது. அது மட்டுமல்லாது அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. நான் அதிலே சொல்லியிருந்தேன், அந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி தான் நகரப்போகுது. திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைப் போல தற்சமயம் திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. இப்பொழுது ரேடார் படங்களில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன். ஆப்வியஸ்லி அந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி தான் நகரப்போகுது. அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுறது கிடையாது. ஸோ அந்தந்த பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா ரேடார் படங்களை நான் முற்று நோக்கும் பொழுது வேலூர் மாநகருக்கு மிக நெருக்கத்தில், அதாவது வேலூர் மாநகரனுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிக உக்கிரமான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த இயல்கிறது. அடுக்கும்பாறை மாதிரியான பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருவாலம் மற்றும் ராணிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மிக மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குதுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா லாலாப்பேட்டு, அதே போல் கர்ணாம்பட்டு, இவை தவிர்த்து வானப்பாடி, காரை, ராணிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில், புளியன்கண்ணு சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடனான வலுவுடன் கூடிய இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி தான் பயணிக்க போகுது. ஸோ பானவரம் மாதிரியான பகுதிகளை நீங்கள் இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பானவரத்தில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னாக்கா, இப்போ நம்ம சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, ஒரே பேர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு இடங்களில் ஊர்கள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவிலலாம் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா அந்த மன்னிவாக்கம்னு ஒரு பகுதி இருக்குது. இது எத்தனை இடத்துல இருக்குது சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஓட்டேரின்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். வெவ்வேறு இடங்களில் அதனுடைய பேர் நான் அடிக்கடி பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் எதுவும் கிடையாது. இப்பொழுதே பார்த்திங்கனாக்கா சித்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது. சித்தூர் மற்றும் பொடட்டூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்சமயம் மழையானது சும்மா பிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பொடட்டூர்பேட் மற்றும் சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகளில் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா பானவரத்திலும் மழையானது பதிவாகும். அதன் பிறகு திருத்தணி, அரக்கோணம் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதன் பிறகு திருவள்ளூர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் அரக்கோணம் திருவள்ளூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஆவடி திருவள்ளூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நண்பர் கூட கேட்டிருந்தார், சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகள்னால் எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நான் எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தேன். அதில் கேட்டிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதி மட்டும் கிடையாது, செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த சூறைக்காற்றுடன் ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காணொலியிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அதை இங்கேயும் சொல்கிறேன். ஸோ மழை மேகங்கள் நகரும்பொழுது குறிப்பாக கண்ணமங்கலம், அடுக்கும்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் நம்ம மழை மேகங்களை பார்க்கும்பொழுது அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும்பொழுது காஞ்சிபுரம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல்
தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். குரோம்பேட்டை, பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், செங்கல்பட்டு, தாம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதியும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சென்னை மாநகரிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. அதே போல் செஞ்சி, திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. திண்டிவனத்தை ஆப்வியஸ்லி இந்த மழை மேகங்கள் ரீச் செய்து திண்டிவனத்தில் சில இடங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெல்லார் சுற்றுவட்டார பகுதிகளில், வேடல் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சேட்பட்டு மற்றும் திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரு பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது தென்பட்டு வருகிறது. திருக்கோயிலூர் மற்றும் விக்கிரவாண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், வீராங்கிபுரம், அதே போல் கடாச்சிபுரம், நேமூர் மாதிரியான பகுதிகளில் கூட மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இட்ஸ் அ ஹிட் ஆர் மிஸ் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போ சென்னை மாநகரை நம்ம வந்து உறுதியாக சொல்லிடுறோம். ஏன்னா அது மாநகரினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த ஏரியாவுமே ரொம்ப பெருசு. பட் புதுச்சேரின்னு பார்த்திங்கனாக்கா அந்த நார்தன் சைடு, அதாவது இந்த வடக்கு சைடில் தான் பார்த்திங்கனாக்கா அந்த புதுச்சேரி நகரமானது இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதில்ல. பட் புதுச்சேரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. ரொம்ப கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும்போது தான் நம்ம வந்து புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு உறுதியாக இருக்குங்கிறத அடித்தே சொல்லுவோம். பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது. பட் புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுச்சேரி நகரினுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இவை போக திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், திருத்துறைப்பூண்டி, புதூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கோமல், கண்ணூர், அதே போல் களியாச்சேரி, திருவிடைமருதூர் இந்த கருகளெல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த மழை மேகம் வந்து மேலும் வந்து நகரும் பொழுது பார்த்திங்கனாக்கா மணக்குடி மாதிரியான பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம வேளாங்கண்ணி மற்றும் வானமாதேவி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தலாங்க. இவை தவிர்த்து முத்துப்பேட்டைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது. முனார்காடு, அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த கீழக்கரைன்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை இருக்குது. ஸோ இதற்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறிய கிராமிய பகுதி இருக்குது. ஸோ இந்த ஊர் பேர்களை மட்டும் நம்ம உச்சரிக்கும் பொழுது, அது சொல்லும் பொழுது பார்த்திங்கனாக்கா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துடும். ஸோ அதனால தான் நிறைய ஊர்களை நம்ம வந்து சொல்ல முடியறதில்ல. ஸோ உதய மார்த்தாண்டம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது. மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது கொடியாக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், வேதாரண்யம், கொடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். உங்கள் பகுதியில் மழை வாய்ப்புகளை எண்ணி நீங்கள் காத்துருங்க. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில், திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில், செங்கல்பட்டு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது என்பதை மீண்டும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு உடனே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் நமது தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஏன்னா நான் டக்குன்னு போடுவேன். ஸோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலி இருக்குது இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் தோழர்களே, வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.